ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை லெக்சர். இப்போ நம்ம எந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சில வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒருவேளை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். என்சிஆர்டி கெமிஸ்ட்ரி லைன் பை லைன் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன், இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் என்னது தெரில அப்படின்னா இந்த கிராஃப் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கெமிஸ்ட்ரி புக்கில் கிளாஸ் 12 சொல்யூஷன் சாப்டரில் இந்த டயக்ராமை பார்த்துருப்பீங்க. இந்த டயக்ராம் என்ன, இதோட மீனிங் என்ன, இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள என்டர் ஆகும். இப்போ நம்ம லைன் பை லைன் ரீட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். லிக்விட் சொல்யூஷன் ஆர் ஃபார்ம்டு வென் சால்வெண்ட் இஸ் அ லிக்விட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ரொம்ப ஒன்றும் பெரிய டீட்டெயிலாம் கிடையாது. பட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிக்விட் சொல்யூஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லிக்விட் சொல்யூஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்பவுமே நீங்க ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து என்னது அப்படின்னா சொல்யூட் இருக்கும், இன்னொன்று வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா சால்வெண்டா இருக்கும். சால்வெண்ட் அப்படிங்கிறது எது நிறைய இருக்கோ அதான் சால்வெண்ட், எதை கரைக்கிறீங்களோ அது வந்து சொல்யூட். ஓகேவா? இப்போ லிக்விட் சொல்யூஷன்ல முக்கியமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சொல்யூஷனை பார்க்கறதுக்கு அது என்ன ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கணும். அப்போ ஒரு பொருள் எப்பவுமே எது அதிகமா இருக்கோ அதோட ஸ்டேட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு சாலிட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ட் ப்ராடக்ட்டும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா சாலிடா தான் இருக்கும். இதே லிக்விட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா எண்ட் ப்ராடக்ட்டும் எதா தான் இருக்கும் அப்படின்னா லிக்விடா தான் இருக்கும். அப்போ எது நிறைய இருக்கணும் அப்படின்னா சால்வெண்ட் நிறைய இருக்கணும். அப்போ லிக்விட் சொல்யூஷன்ல எப்பவுமே சால்வெண்ட் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா லிக்விடா தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்யூஷன்ல நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். கேஸ் இன் லிக்விடாவும் எடுத்துக்கலாம், இல்ல லிக்விட் இன் லிக்விடாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாலிட் இன் லிக்விடாவும் எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லிக்விட் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் உங்க சால்வெண்ட் எப்பவுமே என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா லிக்விடா தான் இருக்கணும். சொல்யூட் சைடு நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ தண்ணியில வந்து ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ஃபிஷ் டேங்க்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா உள்ள வந்து அந்த ஆக்சிஜன் டியூப்லாம் வைப்பாங்க. அப்போ நான் எதை டிசால்வ் பண்றேன் அப்படின்னா ஆக்சிஜன் கேஸை தண்ணியில டிசால்வ் பண்றேன். அப்போ அதை என்னன்னு நான் சொல்லலாம் அப்படின்னா கேஸ் இன் லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது ஒரு லிக்விட் சொல்யூஷன். இப்போ லிக்விட் இன் லிக்விடுக்கு பல எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ நான் எதை சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஃப்ரூட் எசன்ஸ் அதெல்லாம் இருக்கும், இந்த லிக்விட்ல இருக்கும். இந்த சர்பத்து, நன்னாரி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் லிக்விட்ல இருக்கும். இப்போ நான் அதை எடுத்து தண்ணியில் ஆட் பண்றேன் அப்படின்னா ரெண்டுமே லிக்விட். அப்போ இதை நான் என்னன்னு மறுபடியும் சொல்லலாம் அப்படின்னா லிக்விட் இன் லிக்விட் சொல்யூஷன் சொல்லலாம். இப்போ சாலிட் இன் லிக்விட் அப்படின்னா ஒன்று உப்பு இல்லை சீனி இந்த மாதிரி ஏதாவது சுகர் இல்லைன்னா சால்ட் இந்த மாதிரி எடுத்து நான் தண்ணியில் கரைச்சேன் அப்படின்னா சுகர் சால்ட் இதெல்லாம் என்னது அப்படின்னா சாலிடு. எதில் கரைக்கிறேன்? வாட்டரில் கரைக்கிறது, அது லிக்விட். அப்போ சாலிட் இன் லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னா லிக்விட் சொல்யூஷன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுக்கிறேன். ஸ்பாஞ்ச் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்பாஞ்ச். ஓகேவா? இப்போ நான் இந்த ஸ்பாஞ்சில் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்றேன். ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் வாட்டர், இதை வந்து வாட்டர் ஆட் பண்றேன். இப்போ இதை நான் வந்து லிக்விட் சொல்யூஷன் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா ஆன்சர் என்னது அப்படின்னா, ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, இதில் லிக்விட் இருக்கு, ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ இந்த மிக்சர்ல வந்து லிக்விட் இருக்கு. அப்போ இதெல்லாம் லிக்விட் சொல்யூஷன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னா இங்க எதுதான் நிறைய இருக்கு அப்படின்னா ஸ்பாஞ்சு தான் நிறைய இருக்கு. அப்போ சால்வெண்ட் இங்க என்னவா இருக்கு அப்படின்னா சாலிடா இருக்கு. சால்வெண்ட் வந்து இந்த இடத்துல சாலிடா இருக்கிறனால என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த மிக்சரை என்னால் லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் இந்த கான்செப்டை தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் வராது, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். ஓகேவா? இந்த solute can be a gas, a liquid or a solid. இதுதான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். சொல்யூஷன் ஆஃப் a gas in liquid have already been discussed. நம்ம ஆல்ரெடி இந்த ஹென்ரிஸ்லாம் எல்லாமே நடத்திட்டோம். அதில் தான் இந்த கேஸ் வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆனா இல்லை மிக்ஸ் ஆனா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நம்ம படித்தோம். In this section we shall discuss the solution of liquid and solid in liquid. Such solution may contain one or more volatile compound. ஆக்சுவலாக இதில் வந்து முக்கியமாக volatile compound பற்றி தான் படிப்போம் மிக்ஸ் பண்ணி. ஓகே, volatile compound அப்படின்னா ஈஸியாக ஆவியாகக்கூடியது. ஜென்ரலி the liquid solvent is volatile. ஓகே, இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு இதை எடுக்கிறோம், ஒன்று சொல்யூட் எடுக்கிறோம், இன்னொன்று வந்து சால்வெண்ட் எடுக்கிறோம். இப்போ கண்டிஷன்ஸ் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று என்னவா இருக்கணும் அப்படின்னா வாலட்டைலா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ரெண்டுமே வாலட்டைலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா மினிமம் ஏதாவது ஒன்று வாலட்டைலா இருக்கணும், அதாவது ஈஸியா வந்து வேப்பரைஸ் ஆகணும். ஓகே, அப்போ இவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா இதுல ஃபிக்ஸா எதை எடுக்கிறாங்க அப்படின்னா சால்வெண்ட் வந்து ஈஸியா வாலட்டைல் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்றோம். The solute may or may not be volatile. நான் இதுதான் சொன்னேன்.
அதாவது சால்வெண்ட் இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸா வாலட்டைல் எடுத்துக்கிட்டோம். சொல்யூட் வந்து வாலட்டைல் ஆகலாம், ஆகாமையும் இருக்கலாம். ஓகே, we shall discuss the properties of only binary solution. இப்போ இந்த பாயிண்ட் ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வாட்டர் வந்து அவ்வளோ ஈஸியா வாலட்டைல் ஆகாது. ஏன்னா வாட்டர் ஆவியாகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் கொஞ்சம் ஈஸியா வாலட்டைல் ஆகிறது பெட்ரோல் எடுத்துக்கிறேன். ஓகே, பெட்ரோல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா வாலட்டைல் ஆயிரும். ஓகே, நிறைய கெமிக்கல் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கறதுனால நான் காமனான ஒன்று எடுக்கிறேன். ஓகே, ஐ மீன் பெட்ரோலை யாரும் சால்வெண்டா யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நான் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன். ஓகே, பெட்ரோல் வந்து ஈஸியா வாலட்டைல் ஆகும். இப்போ இந்த பெட்ரோல் கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் டீசலையும் ஆட் பண்றேன். கொஞ்சோண்டு டீசல் ஆட் பண்றேன்னா அப்போ என்னோட சால்வெண்ட் இப்போ என்னது அப்படின்னா பெட்ரோல், சொல்யூட் என்னது டீசல், அதுவும் வாலட்டைல் தான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சொல்யூட்டும் வாலட்டைலா இருக்கு, சால்வெண்ட்டும் வாலட்டைலா இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சொல்யூட் என்னவா எடுத்துக்கிடுறேன் அப்படின்னா இது நம்ம மறுபடியும் பெட்ரோலை எடுத்துக்கிடுறேன். இந்த பெட்ரோல் கூட எதை தூக்கி போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் கல்லை தூக்கி போட்டுடுறேன். இந்த இடத்துல என் சொல்யூட் என்னது அப்படின்னா கல்லெல்லாம் யாராவது சொல்யூட்டா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அது நம்ம இஷ்டம் தான், அது ஒரு சிலிக்கா தான். ஓகேவா, அதனால இந்த இடத்துல கல்லை தூக்கி போடுறேன். கல் ஆவியாகுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கல் ஆவியாலாம் ஆகாது. அப்போ இது ஒரு நான் வாலட்டைல். அப்போ நான் வாலட்டைல் வாலட்டைல், அவ்வளவுதான். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப காமனான ஒரு இதை எடுத்து சொன்னேன். இதெல்லாம் கெமிஸ்ட்ரி லேப்ல பண்ணாதீங்க, லேப் விட்டு வெளில அனுப்பிடுவாங்க. ஓகே, அடுத்தது லைன் பார்ப்போம். We shall discuss the properties of only binary solution, that is the solution contain two components, namely solution that is liquid in liquid or solid in liquid. இப்போ உங்க ஸ்கூல் லெவலை பொறுத்த வரைக்கும் பைனரி சொல்யூஷனை பத்தி மட்டும்தான் படிப்போம். பைனரி சொல்யூஷன் அப்படின்னா மொத்தமே உங்களுக்கு வந்து அதுல 2 காம்பனன்ட் தான் இருக்கும். அப்போ 2 காம்பனன்ட் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சொல்யூட் இருக்கணும், ஒரு சால்வெண்ட் இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் சிஸ்டம் தான் இந்த 12th ஃபுல்லுமே நீங்க படிப்பீங்க. ஓகே, இப்போ நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்ப்போம், வாசிப்போம். Let us consider a binary solution of two volatile liquid and denote the two components as 1 and 2. இப்போ இந்த 1 and 2 வந்து நான் கொஞ்சம் மாத்திடுவேன். நீங்க 1 and 2 வச்சாலும் பிரச்சனை கிடையாது. நான் இதை வந்து ஒன்னு சால்வெண்ட் இன்னொன்னு சொல்யூட் அப்படின்னு மாத்திடுறேன். ஓகே, when taken in a closed vessel, both the component would evaporate and eventually an equilibrium would be established between vapor phase and the liquid phase. Let the total vapor pressure of this stage be P total. அடுத்து P1 P2ங்கிறது வந்து பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷரா இருக்கும் ஆஃப் 1 and 2 காம்பனன்ட். அதுக்கப்புறம் அதே காம்பனன்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் வந்து என்னது அப்படின்னா x1 x2. இதை நான் x1 x2னே ப்ரொனவுன்ஸ் பண்றேன் ஆஃப் த 2 காம்பனன்ட்ஸ் 1 and 2 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஸோ நம்ம இதை இமேஜின் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு காம்பனன்ட் எடுத்துனாங்க. ஸோ நான் க்ளோஸ்டு வெசல் எடுத்துக்கிடுறேன். இப்போ இந்த க்ளோஸ்டு வெசல்ல என்ன பண்றேன் அப்படின்னா 2 வாலட்டைல் சிஸ்டம் எடுத்திருக்காங்க. அப்போ என்னோட சொல்யூஷனும் இங்க ஒரு லைன் போட்டிருந்தாங்க, பைனரி 2 வாலட்டைல் லிக்விட். அப்போ என்னோட சொல்யூட்டும் வாலட்டைல், சால்வெண்ட்டும் வாலட்டைல். ஓகே, ஸோ இங்க வந்து நான் ஒரு லிக்விட் மிக்சரை எடுத்துக்கிடுறேன். இல்லை நான் 2 கலர் எடுக்கிறேன். ஐ மீன் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், நமக்கு வித்தியாசம்லாம் தெரியாது. ஜஸ்ட் உங்க இதுக்காக நான் 2 இதுங்கிறனால 2 இது போடுறேன். ஓகே, இப்போ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து சால்வெண்ட்னு எடுத்துக்கிடுறேன். சால்வெண்ட்டை வந்து என்னென்னு எடுத்துக்கிடுறோம் அப்படின்னா நம்ம நம்பர் 1ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ இந்த இது என்னது அப்படின்னா சொல்யூட், இந்த கலர்ல இருக்கிறது வந்து சொல்யூட். ஓகேவா, இதை நான் என்னென்னு எடுத்துக்கிடுறேன் அப்படின்னா நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பீக்கர் என்னவா இருக்கு அப்படின்னா க்ளோஸ்டா இருக்கு. இது ரெண்டுமே வாலட்டைல், அதாவது இதுவும் வாலட்டைல் இதுவும் வாலட்டைல். அப்போ ஈஸியா என்னவாயிரும் அப்படின்னா லிக்விட் ஃபேஸ்ல இருந்து இதெல்லாம் என்னவா மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னா கேஸ் ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகி இந்த இடத்த ஃபில் பண்ண ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இதே மாதிரி எதுவும் ஃபில் பண்ணும் அப்படின்னா இவரும் ஃபில் பண்ண ஆரம்பிப்பாரு. ஏன்னா 2 பேருமே வாலட்டைல். ஆனா இது வந்து நான் கம்மியா டாட் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதோட கான்சென்ட்ரேஷன் கம்மி, அப்போ மோல் ஃப்ராக்ஷனும் கம்மியா இருக்கும். மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வேப்பர் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகே ஓகே, இப்போ இது ரெண்டும் வாலட்டைல் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் 100% கேஸா மாறாது. இது வந்து ஒரு ஈக்லிபிரியம், அதாவது ரெண்டுமே லிக்விட் ஃபேஸும் கேஸ் ஃபேஸும். மேல உள்ளது வந்து கேஸ் ஃபேஸ். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல உள்ளது வந்து கேஸ் ஃபேஸ், கீழே உள்ளது வந்து என்ன அப்படின்னா லிக்விட் ஃபேஸ். லிக்விட் ஃபேஸ் நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஈக்லிபிரியம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது ரெண்டும் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஈக்லிபிரியம்ல இருக்கும், அதாவது கேஸ்ல உள்ளதெல்லாம் லிக்விட் ஆகும், லிக்விட்ல உள்ளதெல்லாம் கேஸ் ஆகும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே, ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகும். சரி, இப்போ இதுக்கு தான் நேம் கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகேவா? இங்க இந்த மேல இந்த வேப்பர் எல்லாம் சேர்ந்து என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க மேல இருக்கிறத தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, பீங்கிற வேர்டை யூஸ் பண்றேன். ஓகேவா? இந்த பீங்கிற வேர்டை தான் இவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோட்டல் வேப்பர் ப்ரெஷர். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வைக்கணும். மேல வேப்பர் ப்ரெஷரை எத்தனை பேர் ஜென்ரேட் பண்றா அப்படின்னா 2 டிஃபரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த வயலட்டும் ஜென்ரேட் பண்ணுது, இந்த ப்ளூவும் ஜென்ரேட் பண்ணுது. அப்ப இந்த டோட்டல் ப்ரெஷருக்கு 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றா? அப்போ P is equal to pressure of 1 and pressure of 2. இவங்க 2 பேருமே சேர்ந்தாதான் எனக்கு டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் கிடைக்கும். அப்போ இவன் பாதின்னு சொல்றதோட இவன் ஒரு பகுதி கான்ட்ரிபியூட் பண்றான், இவன் ஒரு பகுதி கான்ட்ரிபியூட் பண்றான். அதனாலதான் இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். அப்போ பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட் பிளஸ் பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட், இது ரெண்டும் சேர்ந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் கிடைச்சிருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலா உங்களுக்கு அந்த கீழெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் இதை கொஞ்சம் அட்வான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இங்க மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? மோல் ஃபிராக்ஷன் கான்செப்ட் நான் ஆல்ரெடி நடத்தினேன் உங்களுக்கு. அப்போ நான் இங்க கீழே ஒரு காம்பனன்ட் எடுத்திருக்கேன்னா, இது எவ்வளவு இது கிட்டத்தட்ட கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ல தான் வரும் உங்களுக்கு மோல் ஃபிராக்ஷனுமே. ஸோ நீங்க கான்சென்ட்ரேஷன் எவ்வளவுக்குள்ள நிறைய இருக்கோ அவ்வளவுக்குள்ள அதோட மோல் ஃபிராக்ஷனும் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் x1, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் x2 அப்படிங்கிறது சொல்யூஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோமே தவிர கேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இவங்க எந்த மோல் ஃபிராக்ஷனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா கீழே லிக்விட் ஃபேஸ்ல இருக்கிற மோல் ஃபிராக்ஷனை பத்தி பேசுறாங்க. எதை பத்தி பேசல அப்படின்னா மேல உள்ளதை பத்தி பேசல. ஓகேவா? எவ்வளவுக்குள்ள இதோட மோல் ஃபிராக்ஷன் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்குள்ள இது என்ன ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா இங்க வேப்பரை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு ஆல்ரெடி சால்வெண்ட் இதான் நிறைய அப்படிங்கறனால ஆட்டோமேட்டிக்காவே இதுதான் கொஞ்சம் நிறைய, ஐ மீன் அடுத்து வாலடைல் நேச்சரும் இருக்கு. ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரல் ஐடியா. ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அடுத்து போவோம். இந்த பிரெஞ்சு கெமிஸ்ட் பிராங்கோயிஸ் மார்த்தே ரவுல்ஸ், இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் முக்கியம். ரவுல்ஸ் லா அப்படின்னு படிப்பீங்க. ரவுல்ட் gave the quantitative relationship between them. The relationship is known as the Raoult's law, which states that for a solution of volatile liquids, the partial vapor pressure of each component of the solution is directly proportional to its mole fraction present in a solution. ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் ரவுல்ஸ்லான்னு சொன்னாலே இந்த ஃபார்முலா தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இங்கே உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த இடத்துல P1 ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த P1 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1ங்கிறத சால்வெண்ட்டாகவும் 2ங்கிறத சொல்யூட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம். ஓகே, அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னா மோல் ஃபிராக்ஷனுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிடுறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னா என்னது அப்படின்னா சால்வெண்ட், 2 அப்படின்னா என்னது அப்படின்னா சொல்யூட். ஓகே, நம்மளோட அசம்ஷன். ஓகே, நீங்க உங்களுக்கு இஷ்டம், நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். இப்போ உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P1, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த P1 அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, குழப்பக்கூடாது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட். ஓகே, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன தெரியுமா டோட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது 2 இதை கான்ட்ரிபியூட் பண்ணும். ப்ரெஷர் 1ம் ப்ரெஷர் 2 ரெண்டையும் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷர் கிடைக்கும். அப்போ இப்போ இந்த உதாரணத்துக்கு நீங்க இதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இல்லை 2 கலர் இருக்கும். ஒன்று டார்க்காக இருக்கும், இன்னொன்று லைட்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோக்குள்ள வித்தியாசம் தெரியுமான்னு தெரில, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று டார்க்காக மார்க் பண்ணியிருப்பேன், இன்னொன்று லைட்டாக மார்க் பண்ணியிருப்பேன். அப்போது இந்த இடத்துல இந்த பர்பிள் கலர் எல்லாமே எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட P1க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ இந்த பார்ஷியல் ப்ரெஷர் இவங்க எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மோல் ஃபிராக்ஷனுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு. அப்போ கீழே எவ்வளவுக்குள்ள இந்த x1 வேல்யூ அதிகமா இருக்கோ அவ்வளவுக்குள்ள இங்க நல்லா நிறைய இந்த பர்பிள் ஜென்ரேட் ஆயிருக்கும். அப்போ அவ்வளவுக்குள்ள பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து மேக்ஸ்ல எப்பவுமே இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஈக்குவல் டு மாற்றும் போது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கேயும் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஆனா இந்த இடத்துல சும்மா நார்மலா வேற ஏதோ ரேண்டம் கான்ஸ்டன்ட்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை. அதுக்கு பதிலாக அதோட ஒரிஜினல் வேப்பர் ப்ரெஷரை இங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்போ ஒரிஜினல் வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னவாயிரும் அப்படின்னா அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒரிஜினல் வேப்பர் ப்ரெஷர்னா ஒன்றும் கிடையாது, P0 கீழே போட்டிருக்காங்களா மேலே போட்டிருக்காங்களா? ஓகே, மேலே P1 மல்டிப்ளைடு பை மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் 1. இதுதான் ஆக்சுவலாக இதோட ரவுல்ஸ் லா ஒரிஜினல் ஃபார்முலா. இப்போ
இந்த ஒரிஜினல் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த இடத்துல 2 சொல்யூஷன் இருக்கு கரெக்ட்டா? சாரி, ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. 2 காம்போனன்ட் இருக்கு. இப்போ இதுல 100% இந்த ஒன் சால்வெண்ட் மாலிகுல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, மேல இருக்கிறதும் கம்ப்ளீட்டா என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா, அந்த சால்வெண்டோட இதுதான். அங்க சால்வெண்ட் சொல்யூஷனே பேச முடியாது அந்த இடத்துல ஆக்சுவலா. ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ஓகே. அப்ப இதுவும் 100% இருக்குன்னா, மேல இருக்கிறதும் 100% இதா தான் இருக்கும். அப்போ இததான் சொல்றாங்க. அப்போ ஜெனரேட் ஆகிற ஒரு ப்ரெஷர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பியூர் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர் கண்டிஷன்லாம் உண்டு. ஓகேவா? ஏன்னா நாட்டுங்கிற வேர்டை மேலே யூஸ் பண்ணிட்டாலே அங்க ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இதான் ஆக்சுவலா ஒரிஜினல் மீனிங். அப்போ லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. எவ்வளவுக்குள்ள மோல் ஃபிராக்ஷன் அதிகமா இருக்கோ, அவ்வளவுக்குள்ள உங்க பார்ஷியல் ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டுக்குமே வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். இப்போ கல்லோட வேப்பர் ப்ரெஷர் என்னன்னா ஆல்மோஸ்ட் 0 தான். கல் வந்து வேப்பர் ஆகாது. அப்போ இந்த இடத்துல நீங்க 0 போட்டீங்க அப்படின்னா இதுவும் மல்டிப்ளிகேஷன்ல 0 ஆயிரும். அப்போ பார்ஷியல் ப்ரெஷரோட கான்ட்ரிபியூஷனும் 0. நான் தண்ணிக்குள்ள கல்லை தூக்கி போட்டுட்டு மேல அந்த கல் வந்து வேப்பர் பேஸ்ல எவ்வளவுக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா ஆன்சர் 0. ஏன்னா கல் ஆவியாகி மேல ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ண போறது கிடையாது. அதனால அப்போ எவ்வளவுக்குள்ள ஒரு காம்பவுண்டோட பியூர் வேப்பர் ப்ரெஷர் வேல்யூ அதிகமா இருக்கோ அதே மாதிரி எதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அதோட பார்ஷியல் ப்ரெஷர் கான்ட்ரிபியூஷனும் அதிகமாகும். இதை நீங்களே ஒரு பேப்பர்ல எழுதி லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஏன்னா நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால நெக்ஸ்ட் போறேன். இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மேக்ஸ்ல சிமிலர்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஈக்குவேஷன் எக்ஸ்ட்ரா போடுவாங்க தெரியுமா? அதே மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்ப இதே லாஜிக்கை நான் மறுபடியும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா சால்வெண்ட்டுக்கு என்ன வருதோ அதே தான் சொல்யூட்டுக்கும். ஓகேவா? அப்போ P2 நாட் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் X2. ஓகேவா? அதாவது பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட் மல்டிப்ளைடு பை மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் அந்த சொல்யூட். ஓகே, X2. இதை தான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேத்தமெட்டிக்கலா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ டோட்டல் வேப்பர் ப்ரெஷருக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றா அப்படின்னா P1ம் கான்ட்ரிபியூட் பண்ணுது, P2ம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மேல உள்ள ப்ரெஷர்ல வந்து யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றா, இந்த வயலட் கலர் அதாவது 1 சால்வெண்ட்டும் இருக்கு, அதே மாதிரி சொல்யூட் P2 இதுவும் இருக்கு. ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு இது கிடைக்கும். அப்போ அடுத்த ஃபார்முலால என்ன பண்ணிடுறாங்க, டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட் பிளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட் பிளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட். அதுக்கப்புறம் மேலே உள்ள ஈக்குவேஷனை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ P இஸ் ஈக்குவல் டு P1 நாட் X1 பிளஸ் P2 நாட் X2. ஓகேவா? இது வரைக்கும் ஈஸியாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க. இப்போ சில பேருக்கு என்ன வரும் அப்படி, இது ரொம்ப ஈஸியான ஈக்குவேஷன் தான், இதை எங்க இருந்துடா தூக்கி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கு, 2 தான் அன்னோனா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே இதாக்க பார்ப்பாங்க. இது எப்படின்னா சில இடத்துல A இருக்கும், B இருக்கும், C இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா B இருக்கிற இடத்துல 1 - B அப்படின்லாம் ஏதாவது போட்டிருப்பாங்க. அது ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் மாறும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் காம்பனன்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? நீங்க எத்தனை காம்பவுண்ட் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மோல் ஃபிராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 1ஆ தான் இருக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து 2 தான் இருக்கு, ஏன்னா பைனரி காம்பவுண்ட். அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் 1 பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் மோல் ஃபிராக்ஷன் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று இது கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை இதை கன்வெர்ட் பண்ணலாம். உங்க புக்கில் எதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, X1 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா? அப்போ X1 இஸ் ஈக்குவல் டு 1 - X2 நார்மல் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். அப்போ நான் இதை எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஈக்குவேஷன் ஃபுல்லுமே எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு மோல் ஃபிராக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நான் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்னோட ஈக்குவேஷனை மாற்றிடலாம். ஏன் அதை மாற்றணும் அப்படின்னா கிராஃப் வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் தான். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா P1 நாட் மைனஸ் P1 நாட் X2ன்னு வரும். அதுக்கப்புறம் X2 இருக்கிற ரெண்டையும் காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். ஓகே சரி, இந்த ஈக்குவேஷனை பற்றிலாம் நம்ம ஒரி பண்ண போகிறது இல்லை. நீங்கள் தான் நீட் JEE எக்ஸாமுக்கு ஒரி பண்ணணும். ஓகே, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிராஃபை ஜென்ரேட் பண்ணலாம். சரி, இந்த கிராஃபை ஆக்சுவலாக எத்தனை பேர் இந்த கிராஃபை வந்து உண்மையில புரிஞ்சு படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த கிராஃப்குள்ள ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா 2 கிராஃப் இருக்குன்னு சொல்லலாம்.
ஒண்ணு இப்ப இந்த கீழ ஒரு வேல்யூ குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வேல்யூ வந்து நீங்க வேற வேற மாரி பார்க்க வேண்டியிருக்கும். நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லி தர்றேன். சரி. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுதான் முக்கியம். இப்ப நம்ம கிராஃப துண்டா வெட்டி எடுத்துட்டோம். சரி. இதுல என்னென்ன எப்படி பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லி தர்றேன். இங்க கீழ ஒண்ணு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மோல் ஃபிராக்ஷன் 1. நீங்க இத எதையாவது ஒண்ண பார்க்கும்போது இன்னொன்ன பார்க்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் 1ங்கிறத வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொன்னேன். 2ங்கிறது என்னன்னு சொன்னேன் அப்படின்னா, சொல்யூட் அப்படின்னு சொன்னேன். இது ஜஸ்ட் பிகினர் லெவல்ல பார்க்கும்போது ஏதாவது ஒண்ண கம்ப்ளீட்டா கட் பண்ணிருங்க. ஒரு இத நீங்க பார்க்கவே கூடாது. அதே x1 பார்த்தீங்க அப்படின்னா, x2 பார்க்கவே கூடாது. இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் 1 எங்க இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல தான் 0 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த கிராஃப் எப்படி பாருங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடுல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஓகே? இந்த மாரி இருக்கு. இமேஜின் பண்ணுங்க. இப்போ இந்த x1 இந்த கிராஃப நான் அவ்வளவு பார்க்க மாட்டேன். ஏன்னா சால்வெண்ட் ஸ்டார்ட்டிங்ல 0 கண்டிப்பா இருக்காது. நீங்க சால்வெண்ட் ஏதோ ஒண்ணு எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன் இந்த கிராஃப் வந்து இப்படி தனித்தனியா பார்க்காம ஒண்ணா பார்க்குறோம் அப்படின்னா, சொல்யூஷன் அப்படிங்கும்போது ஸ்டார்ட்டிங்லயே சால்வெண்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்யூட் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சால்வெண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதனால தான். ஓகே. சரி. அதெல்லாம் குழப்ப வேண்டாம். இங்க இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே. இமேஜின் பண்ணுங்க. உங்களோட சால்வெண்டோட ஸ்டார்ட்டிங் கான்சன்ட்ரேஷன் 0. ஏன்னா அங்க கான்சன்ட்ரேஷனே இல்ல அப்படின்னா, மோல் ஃபிராக்ஷன் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 0வா தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் சால்வெண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் மோல் ஃபிராக்ஷன் வேல்யூ எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 1ஆ தான் இருக்கும். அப்போ ஒரு எண்டுல இருந்து நான் இன்னொரு எண்டுக்கு வந்தேன் அப்படின்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா 1ஆ மாறிடும். ஓகே. அப்போ ஸ்டார்டிங்ல என்னோட காம்பனன்ட் அந்த 1 காம்பனன்ட்டோ 2 காம்பனன்ட்டோ அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா 0வா இருந்துச்சு. அப்போ நான் அந்த காம்பனன்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைடு மூவ் ஆகுறேன் அப்படின்னா என்னோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதாவது மோல் ஃபிராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம இப்பதான் அந்த ஃபார்முலால பார்த்தோம். மோல் ஃபிராக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேப்பர் பிரஷரும் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா 0ல இருந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா என்னோட ஒரு காம்பனன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அதோட வேப்பர் பிரஷர் இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்து இப்போ x2 அப்படிங்கிறது என்னோட சொல்யூட்டை பத்தி பேசுறோம். ஓகேவா? சொல்யூட் ஸ்டார்டிங்ல என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். இப்போ நான் ஒரு பீக்கர்ல தண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நான் எந்த ஒரு சொல்யூட்டுமே ஆட் பண்ணல. அப்போ சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் என்னது அப்படின்னா 0. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள சொல்யூட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டா எங்க போய் நிற்கும் அப்படின்னா மேக்ஸிமம்ல போய் நிற்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட கான்சென்ட்ரேஷன் மேக்ஸிமம் வேல்யூ என்னது அப்படின்னா 1. அப்போ இந்த இடத்துல என்னவாயிரும் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன் ஈக்குவல் டு 1. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ ஏன் இதை வந்து பெருசா போடுறோம்னா அது காம்பவுண்ட் மாறும். வேப்பர் பிரஷர் பொறுத்து மாறும். பியூர் வேப்பர் பிரஷரை பொறுத்து இந்த கிராஃபோட ஹைட் மாறும். ஓகே. சரி. இப்போ இந்த கிராஃப் வரைஞ்சாச்சா? இப்போ இது எப்படி வந்திருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த வேல்யூ வந்துச்சு, எப்படி இந்த வேல்யூ வந்துச்சுன்னு. இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இதுலயே ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ x1 அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா 100% இந்த இடத்துல எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கு அப்படின்னா சால்வெண்ட் மட்டும்தான் இருக்கு, சொல்யூட் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த வெர்டிகலா இருக்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வேப்பர் பிரஷரை மென்ஷன் பண்ணுது. அப்போ 100% சால்வெண்ட் மட்டும் இருக்கும்போது அது கிரியேட் பண்ற பிரஷர் என்னவா இருக்கும் அப்படின்னா பியூர் வேப்பர் பிரஷர் ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? அதனால தான் P01 போட்டிருப்பாங்க. அப்போ அதே லாஜிக்கை இங்க யூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல சால்வெண்டே இல்லை, எது மட்டும்தான் இருக்கு அப்படின்னா சொல்யூட் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கு. அப்போ சொல்யூட் காம்பனன்ட் மட்டும் 100% இருக்கும்போது இது ஜென்ரேட் பண்ற பிரஷர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா பியூர் வேப்பர் பிரஷரா தான் இருந்திருக்கும். எதோட பியூர் வேப்பர் பிரஷர் அப்படின்னா அதோடது, அதாவது P02. ஓகேவா? சரி. இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ நான் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா எனக்கு வர்ற சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர், அதாவது டோட்டல் வேப்பர் பிரஷர் கண்டிப்பா எதுக்குள்ளதான் இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள ஒரு வேல்யூவா தான் இருக்கணும். P01, அதாவது P01 போடக்கூடாது, சாரி, P01 வராது, பார்ஷியல் பிரஷர் வரும். P1 பிளஸ் P2 தான் இருக்கும். ஓகே. இதான் கான்செப்ட் இந்த கிராஃப். இல்ல இன்னொரு விஷயமும் நீங்க கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எந்த காம்பவுண்ட் நல்லா வாலட்டைல் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எவ்வளவுக்குள்ள ஒரு காம்பவுண்ட் வந்து ஈஸியா ஆவி ஆகுமோ அவ்வளவுக்குள்ள அதோட வேப்பர் பிரஷர் வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வெண்டோட பிரஷர் வேல்யூ இங்க இருக்கு, சொல்யூட்டோட பிரஷர் வேல்யூ அதை விட அதிகமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட சொல்யூட் வந்து ஈஸியா ஆவி ஆயிரும் அப்படின்னா நிறைய வேப்பர் பிரஷர் ஜென்ரேட் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல என்னோட சொல்யூட் வந்து எதோட
ஈஸியான வாலட்டைல் காம்பவுண்ட் அப்படின்னா சால்வெண்ட்டோட. ஸோ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த கிராஃப்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, வாலட்டைல் வாலட்டைல் ஆர்டர் எனக்கு இந்த கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ல எனக்கு என்னது அப்படின்னா, சொல்யூட் இஸ் மோர் வாலட்டைல் தென் சால்வெண்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின் யாருக்கு கேட்கலாம் அப்படின்னா, இப்போ சில பேர் நிறைய பேர் எனக்கு தெரில எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு, சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னா இந்த கிராஃபை கொடுத்துட்டு நான் ஒரு 2 காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதுல எது வாலட்டைல் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நீங்க மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃபு. நீங்க காலேஜ் லெவலில் போனீங்கன்னா இதுல நிறைய நடத்துவாங்க. பட் ஸ்கூல் லெவலுக்கு நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம். சரி, இங்க உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் வாசிப்போம். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் வாசிக்க ஆரம்பிக்கலாம். டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஓவர் த சொல்யூஷன் கேன் பி ரிலேட்டட் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனி ஒன் காம்பனண்ட். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து வருவோம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பி டோட்டல் வந்து நம்ம என்ன வச்சு பண்றோம் அப்படின்னா, இது நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் எப்போவுமே x1 தான் இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் x2வையும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 1 - x1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ நான் ஏதாவது ஒரு மோல் ஃப்ராக்ஷனை வச்சு நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷரை கண்டுபிடிக்கலாம். எதை வச்சுன்னா இந்த கிராஃபை யூஸ் பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை தான் ரிலேட் பண்ணுது, அதாவது தியரிட்டிக்கலாக ரிலேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஓவர் த சொல்யூஷன் வேரிஸ் லீனியர்லி வித் மோல் ஃப்ராக்ஷன். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல வேரி ஆகும். அதாவது மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக என்னோட வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்க பாருங்க, என்னோட மோல் ஃப்ராக்ஷன் 0ல இருந்து 1 ஆக இன்க்ரீஸ் ஆக இதுவும் லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இங்க செகண்ட் பாயிண்டா கொடுத்துருக்காங்க. Depending on vapor pressure of pure component 1 and 2, total vapor pressure over the solution decrease or increase with the increase of mole fraction of component. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ரெண்டு தான் பியூர் வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? இதை பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் 1 அதாவது சால்வெண்ட், இதை பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் 2 சொல்யூட். இப்போ உங்களோட டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் எப்பவுமே ஐடியல் கண்டிஷன்ல என்னவா தான் இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கணும். ஓகேவா? அதாவது லீஸ்ட்டுக்கும் மேக்சிமம்க்கும் நடுவுல தான் இருக்கணுமே தவிர மேலே போயிட்டு இருக்க கூடாது, மேலேயோ கீழேயோ போகக்கூடாது ஐடியல் கண்டிஷன்ல. இப்போ இதுல ஒரு நல்ல இதை கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ இந்த 1 எடுத்துக்கோங்களேன். 1ஓட வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகுது அப்படின்னா நான் சொல்யூட் ஆட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா கூடுது. அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் வந்து சொல்யூஷன்ல கூடுது. ஆனா 2வை கம்பேர் பண்ணும்போது என்னோட சால்வெண்ட் இன்க்ரீஸ் ஆக அதோட இது என்ன ஆகுது அப்படின்னா குறையுது, சொல்யூஷன் வந்து குறையுது. இதை நீங்க சும்மா தியரிட்டிக்கலா படிக்காம நீங்களே ஒரு வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சால்வெண்டோட டோட்டல் வேப்பர் ப்ரெஷர், அதாவது பியூர் வேப்பர் ப்ரெஷர் என்னவா இருக்கு அப்படின்னா 16 வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இதே இது இந்த சைடு நம்ம சொல்யூட் என்னவா எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா சொல்யூட்டோட பியூர் வேப்பர் ப்ரெஷர் என்ன அப்படின்னா ஒரு 18 வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சொல்யூஷன், அதாவது இந்த கிராஃபை எப்படி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அதாவது என்னோட சொல்யூட்டோட கான்சன்ட், அதாவது மோல் ஃப்ராக்ஷன் என்னது அப்படின்னா 0.8. அப்போ இவ்வளவுதான் கொடுப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன சொல்லிடலாம், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் x2 என்னவா இருக்கும் அப்படின்னா 0.2 தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1 வரணும். அப்போ கிராஃப் பாருங்க, 0.2 அப்படின்னா இங்க தான் ஆரம்பிக்கு, x வந்து இங்க 0வா இருக்கு. அப்போ 0.2 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கலாமா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு லைனை வரைவேன். ஓகேவா? அவ்வளவுதான். ஏன்னா இதை நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் x1 வந்து இந்த இடத்துல 0.8 இருக்கும், x1க்கு வந்து இது 0.8 இருக்கும், x2க்கு வந்து இது 0.2 இருக்கும். அப்போ இந்த இடத்துல மார்க் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல மார்க் ஆயிருக்குல்ல, அதுதான் என் சொல்யூஷனோட டோட்டல் வேப்பர் ப்ரெஷர். அவ்வளவுதான். இந்த கிராஃப் இப்படிதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு 62 சம்திங் இருந்திருக்கும். ஓகே, ஒரு ரஃபா நான் சொல்றேன். இவ்வளவுதான். இப்படிதான் இந்த கிராஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, a plot of P1 or P2 versus the mole fraction. So இதை தான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Gives the linear plot as shown in figure. These lines 1 and 2 pass through the points for which mole fraction x1 and x2 are equal to unity. இதை தான் நான் சொன்னேன், x1 plus x2 is equal to unity. Okay, 1 unity தான் 1. Similarly the plot line 3, அதாவது plot line 3 அப்படின்னா இந்த லைன். ஓகேவா? 1 2 3 3 பிரிச்சிருக்காங்க. இதான் plot line 3 of total versus x2 is also linear. The minimum value of P total is P1 naught and the maximum value is P2 naught. இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த கான்செப்ட்லாம்.
ஸோ பியூர் வேப்பர் ப்ரெஷரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் பார்க்கணும். இந்த ரெண்டில் யார் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா P1 கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சால்வெண்ட் அவ்வளோ ஈஸியாக ஆவி ஆகலை அப்படிங்கிற அர்த்தம். இன்னொரு வேர்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சொல்யூட் ஈஸியாக ஆவி ஆயிருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்து வாலட்டைல மெஷர் பண்ணும்போது நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா P1 நாட் லெஸர் தென் P2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது கம்மியாக இருக்கிறனால உங்கள் சால்வெண்ட் வந்து லெஸ் வாலட்டைல் கம்பேரிங் டு யுவர் சொல்யூட். ஓகே, இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எதை தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நான் இதை ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இந்த X1 X2 அப்படிங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸ் கிடையாது, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் லிக்யூட், அதாவது லிக்யூட் ஃபேஸில் உள்ளது. ஆனால் மேலே உள்ளதுக்கு நான் அதே இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா Y1 Y2ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கேஸ் ஃபேஸில் உள்ள மோல் ஃப்ராக்ஷனுக்கு வந்து வேற ஒரு லெட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் அந்த composition of vapor phase in equilibrium with the solution is determined by the partial vapor pressure of component. If Y1 and Y2 are the mole fraction of the components 1 and 2 respectively in vapor phase. நான் சொன்னேன்னா இது வேப்பர் ஃபேஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னது அப்படின்னா gaseous phase. அதுக்கப்புறம் நம்ம மேலே யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். மேலே என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா P1 is equal to mole fraction of X1 into total vapor pressure அப்படின்னு, சாரி இது டோட்டலாக, ஆமாம், மேலே வந்து பியூர் வேப்பர் ப்ரெஷர்னு படிச்சிருப்போம். இது வந்து கடைசி ஃபார்முலாவை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துருவோம். டோட்டல் வராது, இல்லை உங்களுக்கு அந்த டெரிவேஷன் கொடுக்கல. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய எனக்கு அந்த டெரிவேஷன் ஃபுல்லாக இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இது காலேஜில் எனக்கு வந்து ஒரு பெரிய ட்ராமாவே கொடுத்துருக்கோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் போயிருக்கும். பெரிய நோட்டில் 2 பேஜ் எழுதுனா கடைசி இவங்க இந்த ஈக்குவேஷனில் வந்து முடிப்பாங்க. அது வரைக்கும் ஞாபகம் இருக்குது, ஆனால் என்ன எழுதணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதை படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷன் எதுக்கு வரும் அப்படின்னா வேப்பர் ஃபேஸ்க்கு வர்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் ஸ்கூல் லெவலுக்கு இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ லைன் பை லைன் வீடியோ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. ஏன்னா எனக்கே தெரியும் கெமிஸ்ட்ரி இந்த பர்டிகுலர் டாபிக் எவ்வளோக்குள்ள போர் அடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாமில் எதுவும் கொஸ்டின் வருமா அப்படின்னா ப்ராபப்ளி லெஸ், தியரட்டிக்கலாக லெஸ்ன்னு தான் சொல்லுவேன். மேபி ப்ராப்ளம் சைட்ல இருந்து வரலாம். இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தாராளமாக வரலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இன்னும் கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே, பாய்.